சுஷில் இதில் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ரவீந்திரன் துரைசாமி அவருடைய பேச்சும் தமிழ்மணியோட பேச்சும் வெவ்வேறு ஆங்கிளில் உருவாது. ஆனால் தமிழ்மணி கடைசியாக முடிக்கிறப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஸ்டாலின் பயப்படுறாரு அப்படின்ற டேர்ம் பயன்படுத்துகிறாரு. தாவேகாவை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக பயப்படுதா, அதனால தான் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரா? இல்லை, நம்ம ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் சொன்ன மாதிரி அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் ஒரு கவுன்சில் எலெக்ஷனில் கூட அவர் நின்று ஜெயிச்சது கிடையாது. விக்ரவாண்டி தேர்தல் வந்துச்சு, நின்றுருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். ஒரு ஓட்டு வாங்குற ஒரு தைரியம் அவருக்கு இல்லை. அவரை பார்த்து திமுகன்ற ஒரு பெரிய ஆலமரம் வந்து பயப்படுதுன்றது வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது போக அவருக்கு பெரிய அளவில் அரசியல் ஆர்வம் இருக்க மாதிரி தெரியலையே. அவர் பணியூர்லேயே பதுங்கி போயிருக்காரு, அவ்வளோதான். இது வரைக்கும் பொது வெளியில் அவர் ஒரு 3 மணி நேரம் தலை காட்டியிருக்காரு. முதல் மாநாட்டில் ஒரு 90 நிமிஷம், இப்போ ஒரு 60 நிமிஷம், இடையில போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம், மொத்தத்தில் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தான் அவர் அந்த போராட்ட களத்திலே நின்றுருக்காரு, மக்களோட நின்றுருக்காரு. எதுவுமே பண்ணாமல், எந்த கொள்கையும் இல்லாமல், திமுக வெறுப்பு மட்டுமே ஒருத்தர் வந்து ஒரு பெரிய முதலீடாக கொண்டு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் நின்றுலாம், திமுக அவரை கண்டு பயந்துருன்றதெல்லாம் வந்து இல்லை. அதில் தான் சொல்கிறாரு, ஏன் வந்து வழக்கு பதிவு பண்ணப்படுது. இப்போ பெரம்பலூரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது, விஜய் மேலே தான் பதிவு செய்யப்படுது. தாவேகாவுடைய மாநாட்டில் அந்த இது தடுப்பு கீழே விழுந்தது, பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டது தொடர்பான வழக்கு. அதில் வந்து அவர் மேலே வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து? இல்லை, நான் ஒரு நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். இடையில ஒரு திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் நினைக்கிறேன், அவர் சினிமா ஷூட்டிங்கில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒருத்தர் இறந்து போனார். வழக்கு யார் மேலே பதிவு பண்ணப்பட்டுச்சு? ஷூட்டிங் யார் நடத்துனாங்களோ அவங்க மேலே தான் பதிவு பண்ணாங்க. மாநாடு நடத்துனது விஜய், அவர் மேலே தான் வழக்கு போட முடியும். நானும் வழக்கறிஞர் தான், அவர் மேலே தான் வழக்கு போட முடியும். அது போக ஒரு பையன், ஒரு அருந்ததி சமூகத்தை சேர்ந்த கோத்தகிரி சேர்ந்த ஒரு பையன் வந்து மூச்சு திணறி அங்கே செத்து போயிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் விஜய், நடிகர் விஜய் வந்து அதை பற்றி வாயை திறக்கல, ஒரு நிவாரணம் கொடுக்கல, ஒன்றுமே பண்ணல. அந்த மரணத்துக்கு யார் பொறுப்பு? சரி, நான் கேட்குறேன், இப்போ காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும்னு நினைக்குதா? அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரேப்போ சரியில்லையா? அதனுடைய வெளிப்பாடு தான் பீகார் வர போக வேண்டிய அவசியத்தை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உருவாக்கி இருக்குதா? இல்லை, ஓட்டு திருட்டு, ஒரு 65 லட்சம் ஓட்டு திருடின ஒரு பிரதமரை நான் ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டை நான் அப்படியே சொல்கிறேன். ஓட்சோர்னு ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் சொல்கிறாரு. ராகுல் காந்தி மோடி பார்த்து பயந்தேன்னு சொல்லி சார் சொல்கிறாரு. இது எப்படி எனக்கு புரியல. என்ன நீங்கள் கட்ட விரும்புகிறீங்க? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரியும், முதலமைச்சர் வந்து இவங்களெல்லாம் வந்து பயப்படுற மாதிரியும் எதுக்காக அப்படி ஒரு சூழ்நிலை கட்டணும்? இது வழக்கமான பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய இந்த இல்லாத ஒரு பிரச்சனையை ஊதி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பெருசாக காட்டுற ஒரு கதை. இவங்க 10 வருஷமாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அடுத்த வெளிப்பாடு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ராமதாஸை போய் ஏன் சந்திச்சார்? ராமதாஸ் ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம், அவங்க எந்த கூட்டணியில், என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எந்த அடிப்படையில் போய் சந்திக்கிறார்? அது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாதா? அது தொடர்பான எந்த கண்டிப்புகளும் மேற்கொள்ளப்படாமல் இருந்திருக்குமா? இல்லை, செல்வ பெருந்தகை வந்து இன்னொரு கட்சியினுடைய தலைவர், ஒரு மூத்த தலைவர். ராமதாஸ் பல ஆண்டுகள் அரசியல் இருக்கார், 80 வயதை தாண்டவர். சரி, அவருக்கு கட்சியில் ஒரு சின்ன சிக்கல் ஓடிட்டு இருக்கு. இது தொடர்பாக நம்மளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கூட அவர் போயிருக்கலாம். அது அவரோட தனிப்பட்ட விஷயம். இதுக்கும் நீங்கள் திமுக எப்படி நீங்கள் இதே விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்கிறாரு, அன்புமணி தன்னுடைய தந்தைகிட்ட பக்குவமாக நடந்திருக்கணும், அதிமுக பாமகவுடைய இந்த விவகாரம் தொடர்பான விஷயத்தில் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்கணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி விசிகாவினுடைய ரவிக்குமார்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா? வீடு வரை போய் பேசிட்டு வர வேண்டிய அவசியம் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னொரு கூட்டணியுடைய தலைவர்ன்றது அரசியல் நாகரிகம்னு கடந்துட முடியுமா? அல்லது அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் வந்துருச்சு? அரசியல் நாகரிகம் தான். ஒரு செல்வ பெருந்தகை ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தொல் திருமாவளவன் வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கணும். அவர் செஞ்சதே தான் இவர் செஞ்சுருக்கணும்னு எப்படி நீங்கள் எப்படி அதை நீங்கள் அப்படி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியும்? அவர் ஒரு அப்ரோச் இருக்குது. திருமாவளவன் வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம பேசினா வேற மாதிரி அது உருவெடுத்துன்றதுக்காக அவர் வேற மாதிரி கடந்து போறாரு. இவர் அப்படி இல்லை, நம்ம போய் பார்க்கலான்னு பார்க்குறாரு. இல்லை, அந்த இடத்துட்டு தான் இப்போ எப்படி மத்தியில் 400 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறணும்னு பாஜக சொல்லுதோ அதே நிலைப்பாட்டை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் எடுத்திருக்காரு. 234 தொகுதிகளில் 200 தொகுதியில் திமுக கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்றப்போ காங்கிரஸுக்கு அதற்கான இடங்கள் குறைக்கப்படும் பட்சத்தில் அவங்க மாற்று அணியை தேடுவாங்கல்ல. இப்போ கடந்த காலங்களில் விசிகாவுக்கோ அல்லது இடதுசாரிகளுக்கோ கொடுக்கப்பட்ட இடங்கள்ன்றது எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. எல்லாரும் அதிக இடங்களை கேட்குறப்போ நெருக்கடி அதிகமாகி யார் அதிக இடங்கள் கொடுக்குறாங்க? தாவேக்கா ஒரு 40 இடங்கள் கொடுக்குறாங்க, 60 இடம் கொடுக்குறாங்கன்னா துணை முதலமைச்சர் போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுக்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் அங்கே போயிடும் இல்லையா? அது வந்து திமுகவுக்கு ஒரு முரண்பாடான விஷயத்தை உருவாக்கும். நடிகரை நம்பி காங்கிரஸ் போயிருன்றது வந்து எனக்கு அது ஒரு சிரிப்பாக தான் வருது. எப்படின்னா, ஒரு ராகுல் காந்தி வந்து ஒரு பண்பட்ட ஒரு அரசியல் பின்புலத்திலேருந்து வந்தவர். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. இவங்க 2 பேருமே ஒரு பக்குவமான சூழலில் இந்த இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க.
இதில் இவங்க கூட்டணி உடஞ்சிரும்ன்றதுல உங்க ஆசையை தான் வெளிப்படுதே தவிர அப்படியான சூழல் இல்லவே இல்லை. தமிழ்மணி சார், இதுல வந்து அவங்களுடைய ஆசை தான் வெளிப்படுதா? நீங்க தான் சொல்லுங்க. செல்வ பெருந்தவங்க ஆசை தான் கரெக்ட். தனிப்பட்ட ஆசை, கட்சி ரீதி. அவர் தான் தலைவர் இன்னைக்கு வரைக்கும். அவர் ஆசையை வெளிப்படுத்தினார். அவர் போய் நம்ம ராம்தாஸ் பார்ப்போம், ராம்தாஸ் சரின்னு சொன்னார்னா அடுத்த ஆட்களை பார்ப்போம். ஆசை தான் சகோதரர் சொல்றது கரெக்ட். இது எப்படி சொல்றீங்க? ஆசை தான். ஆனா அது தனிப்பட்ட ரீதியிலான ஆசை கிடையாது, செல்வ பிறந்தவங்களுடைய ஆசை அப்படின்றாரு. நான் வந்து பொலிட்டிக்கல் டிசைர் சார் வருது. என்ன தப்பு சார்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர் எப்படியாவது நம்ம சாபரத்துக்குள்ள மந்திரி ஆகிடணும். இப்போ கூட்டணி ஆச்சு, இப்போ தான் வர வாய்ப்பு இருக்கு. இதை விட்டுட்டோம், எல்லா கட்சியும் உடஞ்சி நிற்குது. எதையாவது பண்ணி நம்ம ஒரு மந்திரி ஆகி அதில் லாஜிக் புள்ளி இருக்கு. ஏன்னா இதை காங்கிரஸ் கட்சியினுடைய யாருமே சொல்லாத பொழுது செல்வ பெருந்தைகள் தான் முதல் 2021 நினைக்கிறேன் அப்போ சொன்னார். இதே சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையணும், ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு பலம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் பல காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அதை மறுத்தாங்க இல்லையா? அப்போ அந்த கால்குலேஷனை காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகை தலைவராக எடுக்கிறப்போ அது லாஜிக்காக சரியான ஒரு புள்ளியை நோக்கி தானே நகர்த்தும். இல்லை, நான் செல்வ பெருந்தகை எடுத்த முடிவுக்கு வந்து நான் எப்படி அவரோட இன்டென்ஷனை அஸ்கிரைப் பண்ண முடியாது. செல்வ பெருந்தகை ஒரு கருத்து சொல்லிட்டார், அவ்வளோதான். அதை வச்சு இவங்க கட்டுற கதைகள் தான். இவர் போயிடுவார் வந்துடுவார், அதனால் கூட்டணி உடஞ்சிரும், ஸ்டாலின் வந்து வீக் ஆயிடுவார், இவர் வெளியே. இப்போ நான் எனக்கு இவ்வளோ நாளாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்மணி சாரை எனக்கு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞராக தான் தெரியும். இன்றைக்கி நான் அது சைக்காலஜிஸ்டாக இன்றைக்கி மனசெல்லாம் அவர் ரீட் பண்ணுறாரு. அவர் அப்படி நினைக்கிறாரு, இவர் அப்படி நினைக்கிறாருலாம் இவர் கதை சொல்கிறார். இப்போ சார் இது எப்படின்னு அவர் தான் சொல்லுவார். இப்போ சாத்தியம். அப்போ இப்போ இந்த பீகாருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போனதுன்றது அந்த வாக்கு திருட்டு சம்பவத்திற்கான ஒரு கண்டனம், அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்குள்ள இது எந்த மெசேஜ்? வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி மிகப்பெரிய பேரணி நடத்தியிருக்கிறார். உண்மையிலே பீகாரில் நல்ல முறையில் தேர்தல் நடந்து மோடி RSS கும்பல் வந்து வாக்கு திருட்டில் ஈடுபடலைன்னா பீகார் மரணடியாக இருக்கும் மோடிக்கு. இது அவருடைய ஆட்சியின் வீழ்ச்சிக்கே கூட காரணமாக இருக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து டெபாசிட்டே வாங்காத சீமான், அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் இவர் நடிகர் விஜய், இவர்கள்லாம் நம்பி காங்கிரஸ் போயிரும் நீங்க சொல்றதும் அது அவங்கள நம்பி சொல்லல. நான் கேட்கறது காங்கிரஸ் பிளஸ் தாவேகா அப்படின்ற கூட்டணியோ அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய விசிக அல்லது கம்யூனிஸ்டுகள் பிரிஞ்சு ஒரு இன்னொரு அலையன்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஏன்னா இவங்க கேட்ட தொகுதிகளை கொடுக்கலன்னா மன வருத்தம் இருக்கும் இல்லையா? ஆந்திராவில் இதை விட ஒரு பெரிய கூட்டத்தை பிரஜாராஜ்யம் கட்சி தொடங்கி சிரஞ்சீவி காட்டினார். கடைசியில் அவர் என்ன ஆனார்? காங்கிரஸ் கட்சியில் அவர் சேர்த்துக்கிட்டாங்க. அது மாதிரி விஜய் பின்னாடி வந்தாருன்னா காங்கிரஸ் கட்சி. நான் கேட்குறேன், கடந்த இப்போ 2019 அல்லது 2021 சட்டமன்ற தேர்தலையோ திமுக என்ன தொகுதிகள் கொடுக்குதோ அந்த தொகுதிகளை வாங்கிக்கிட்டு போட்டியிடலாம். அப்போ வந்து கூட்டணி தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியன்ற நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 6 இடங்கள்ல விசிகா போட்டிட்டது அப்படின்னா கூடுதலா ஒரு 4 இடங்களை கொடுத்து 10 இடங்கள் கேட்பாங்க, 12 இடங்கள் கேட்பாங்க, அதிகபட்சம் 15 இடங்கள் கேட்டாலும் அது திமுக கொடுக்கலன்னா மன வருத்தம் இருக்கு இல்லையா? கடந்த காலங்களில் கொள்கைக்காக நின்றோம் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல அவங்க அங்கே தக்க வச்சாங்கன்னா அவங்க கட்சியை வளர்க்க முடியாதுல்ல? இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட பிஜேபி வந்து 18% வாங்கிட்டுன்னு இப்போ புதுசாக ஒரு கதை கட்டுறாங்க. உண்மையிலே வாங்கியிருக்கதாக ரெக்கார்டு காட்டுது. இந்த 18% எப்படி வந்துச்சுன்றதை வந்து இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி இவங்க பண்ண ஏதோ குளறுபடி பண்ணியிருக்காங்க. இதையே விவாதத்துக்கு உட்படுத்தணும். இப்படி எதுவுமே ப்ரூவ் பண்ணாத ஒரு இதை நம்பி விசிகா வெளியே போயிடும், அவர் போயிடுவார், இவர் கூட சேர்ந்துருவாருன்னா இப்போ தற்கொலை தான் செய்யணும் அந்த கட்சிகள்லாம். அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர்கள் வந்து தேர்தலே நடக்குமா, இப்போ இந்த மோடி செய்கிற இந்த சில வேலைகள்னால தேர்தலே நடக்குமா இல்லை தேர்தலே நிப்பாட்டிடுவாங்களா, ஜனாதிபதி ஆட்சி இராணுவ ஆட்சி கொண்டு வந்துருவாங்களான்ற நிலைமையை நோக்கி இந்தியா நகர்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு 10 சீட்டு கொடுக்கல, எனக்கு 15 சீட்டு கொடுக்கல என்று இந்த கொள்கை கூட்டணி அமைத்திருக்க இந்த கட்சிகள் வந்து மோடிக்கு எதிரான இந்த அரசியல் சக்திகள் அப்படி ஒரு நிலை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரவீந்திரன் சார் ரொம்ப நுட்பமாக கவனிச்சிட்டு இருக்கிறீங்க, எது குறுக்கிட்டு? இல்லை அவங்க கொள்கைங்கிறத சோதரர் பேசுகிறார், சிறப்பாக பேசினார். தமிழ்மணி மூத்த அவர் கருத்தை சொன்னார். என்னோட கருத்து இதுதான், அந்த இருக்க யாருக்குமே சொந்த பலம் கிடையாது. மக்கள் நல கூட்டணின்னு அவங்க வந்து கம்யூனிஸ்ட் 1/2% தான், சிபிஐ 1/2% தான். சோதரர் தொல்திருமா கேட்லிஸ் போல்ஸ் வெற்றி வீரர், அது நான் சோதரர் சொல்கிறதுல எனக்கு அந்த தயக்கம் இல்லை. எடுத்த ஓட்டு 0.7 தான், வைகோன்னு எடுத்தது 0.9 தான். கட்சி வசந்தகுமார் நின்று சோனியா காந்தி லீடர், சரி ஓகே அவங்க தானே அந்த கட்சி வசந்தகுமார் நின்று கன்னியாகுமரி தவிர எங்கேயும் டெபாசிட் எடுக்கல அந்த கட்சி. அந்த கட்சிக்கு அடிப்படை பலம் வந்து 4.3% தான். வாசன் போனப்புறம் அதுக்கு குறைவு. அதற்காக ஸ்டாலினும் 25% தான் எடுத்திருந்தார். இவங்க எல்லாம் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அங்கே கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகுறாங்க, பரையர்கள் கன்சால்டேட் ஆகுறாங்க. இப்போ லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் சீமானுக்கு எதிராக தான்
அது தெளிவாக சொல்லிடலாம். சீமான் தான் பழைய அந்த ஹார்ட்கோர் இதை எடுக்கும்போது அருந்ததியர் மக்களுக்கு எதிராக எடுத்து பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்குன்னு சொல்லும்போது இவங்க ஏற்கனவே விஜயநகர பேரரசுலேருந்து நான் உடன்பாடு இல்லை, ஒரு பேசுனதை சொல்கிறேன். அப்போ அதை வந்து ஸ்டாலின் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி லிங்குஸ்டிக் மைனாரிட்டியை எல்லா வகையிலுமே ஆல் லிங்குஸ்டிக் மைனாரிட்டியை கன்சாலிடேட் பண்றாரு. இதைத்தான் நான் கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர்னு. இப்போ முதல்ல அரசியல் சட்ட திருத்தம் பெருந்தலைவர் காமராஜ் அதிகாரம் தான் கொண்டு வந்து கலைஞர் என்னைக்காவது அதை ஒத்துருப்பாரா? இப்போ இன்னைக்கு பீகார்ல ஸ்டாலினை மதிக்கிறாங்கன்னா அந்த 27% உயர்கல்வியில MBBSல அந்த இடஒதுக்கீடு ஸ்டாலினால தான் சோனியா சொன்னாங்க. சோனியா சொன்னதும் மோடி கேட்டாரு. அப்ப யாதவ் சமூக இளைஞர்கள்லாம் நமக்கு இந்த உயர்கல்வியில கிடைச்சிருக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு அந்த MP அதிகாரம் தாங்கிறது சொல்றாங்க, பாராட்டுறாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து இந்த இடத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ங்கிறதெல்லாம் ஒத்துக்கிறாருன்னு சொல்லும்போது அவர் கலைஞருக்கு அரசியல் தன்மையிலிருந்து மாறுபட்ட ஒரு அரசியல் தன்மையில போறாரு. இப்போ கலைஞர் வந்து திருமாவளவனுக்கோ மற்றவங்களுக்கு கூட்டணி வச்சா என்ன சொல்லுவார்? எங்களால ஜெயித்தீங்க, நாங்க போட்ட எம்ஜிஆர் பேசியிருக்கிறாரு. என்னைக்காவது ஸ்டாலின் பேசியிருக்கிறாரா? கூட்டணி தான் வெற்றிக்கு காரணங்கிறார். அப்போ அவரும் RK நகரை சந்திச்சு வந்தவர், 3வது போனவர், டெபாசிட் இழந்தவருங்கிறது அவரும் உணர்றாங்க. இது அதுல உள்ள எல்லாருக்குமே தெரியுது. இன்னொன்னு தெளிவா சொல்றேன், வெற்றி பெற்ற இவங்க வெற்றி தொடர்றது வர தொடருவாங்க. ஏன்னா யாருக்குமே அவங்க பலத்தின் மேல நம்பிக்கை கிடையாது. அப்கோர்ஸ் யாரையும் ஒருத்தரை சொல்லி இப்போ BJP கூட எடப்பாடி சேரலன்னா எடப்பாடி கூட சேர்ந்துருன்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னா இங்க சீட் ஷேரிங் பண்றதுக்கும் தங்களுடைய முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறதுக்கும் அரசியல்ல எல்லாரும் செய்யறது இயல்பான ஒன்று தான். அந்த வகையில செய்வாங்களே தவிர அதுல இருக்க யாருக்குமே தனிச்சு நிற்கும் போது அடிப்படையில் குறிப்பிடத்தக்க ஸ்ட்ரென்த் கிடையாது. பேசலாம்.